கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள விஸ்வகர்மா அந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூரில தங்க நகைகள் செய்வதற்கு ரொம்ப ஃபேமஸ் பெற்ற அதிக தொழிலாளர் இருக்கிற பகுதி. இந்த பகுதியில தங்க நகை பூங்கா ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று முதல்வரிடத்தில் வைத்த கோரிக்கை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு கடந்த 2-3 மாதத்துக்கு முன்பாக வருகை தந்த போது அரசு விழாவில கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்கா 126 கோடி மதிப்பில அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் 126 கோடி ரூபாய் மதிப்பில 2.46 ஏக்கர் பரப்பில் 8,57,000 சதுர அடியில எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு தொழில் பூங்காவை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய தினம் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற 18க்கும் மேற்பட்ட தங்க நகை தொழில் முனைவோர்கள் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைந்து இங்க கூட்டம் போட்டோம். இதை கூட நம்முடைய முதல்வருடைய ஆலோசனை பேர்ல தான் நீங்க நேரடியா போய் அந்த சங்கங்களுடைய நிர்வாகிகள் அழைத்து பேசி இப்போது அமைக்கப்பட உள்ள அந்த கட்டடம் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிவித்து எதாவது தேவை, மேலும் எந்தெந்த சலுகைகள் அந்த வசதிகள் தேவை என்பதை அந்த சங்கங்களின் மூலமாக அறிந்து அதையும் நீங்கள் நிவர்த்தி செய்து தந்திட வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வைத்த கோரிக்கை ஏற்று அவருடைய அறிவை ஏற்று இன்றைக்கு நலச்சங்கத்துடைய கூட்டங்கள் போட்டு பல்வேறு கருத்துக்களை அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். நாம திட்டமிட்ட அந்த என்னென்ன திட்டங்கள், அதாவது கட்டணங்கள் என்னென்ன வசதிகள் வருகிறது என்பதை அவங்களுக்கு நாங்க படம் போட்டு காமிச்சிருக்கிறோம். அதுல ஒட்டுமொத்த சங்கங்களும் மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1-2 சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது இந்தியாவிலே மிக சிறந்த பூங்காவாக இந்த பூங்கா அமையப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் தான். அந்த எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க, மேலும் வளர்த்து எடுப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்துகிற ஒரு அரசாக நம்முடைய அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 4 வருஷத்துல மட்டும் 5 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள்ல இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 69 கோடி 55 லட்சம் ரூபாய் மானியம் தந்து 316 கோடி 54 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி தந்து 1568 தொழில் முனைபவர்கள் புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எம்பி பாண்டியன், மாநில தலைவர், தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவை, தமிழ்நாடு அனைத்து தங்கநகை தொழிலாளர்கள் சங்கம். இன்று கோவையில் மாண்புமிகு அமைச்சர், சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தலைமையில் கோவையில் நடைபெற உள்ள, அதாவது அமைய உள்ள தங்கநகை தொழில் பூங்கா சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்று கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. தங்கநகை தொழில் பூங்கா அமைய என்னென்ன தேவைகள் என்பதை பற்றி கோவையில் உள்ள 18 விஸ்வகர்ம சமுதாய சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களை அழைத்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அதில் அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டன. ஒவ்வொரு சங்கமும் இந்த தங்கநகை தொழில் பூங்கா எப்படி அமைய வேண்டும், உலகத்தரத்தில் அமையவுள்ள தங்கநகை தொழில் பூங்காவில் தொழிலாளர்களுக்கு என்னென்ன வசதிகள் வேண்டும் என்பதை விரிவாக எடுத்துரைத்தோம். அத்தனையும் அமைச்சர் அவர்கள் கேட்டறிந்தார்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார்கள்.